மறைக்கப்படும் புதையலும் புதையலை காப்பாற்ற துடிக்கும் பூதங்களும். ஏக இறைவனின் அகிலத்தாருக்கான ஆப்கான் புதையல்களை பற்றிய தொகுப்பு. ஆப்கானிஸ்தான் என்றாலே ஏதோ வறண்ட மனிதன் வாழ்வதற்கு உதவாத பூமி என்றும் நம்மில் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது போதாதென்று சண்டை போர் என்று ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லாத பூமியாகத்தான் அதை பற்றிய எண்ணம் நம்மில் பலருக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த நிலைமை ஏன் என்று நம்மில் எத்தனை பேர் சிந்தித்திருக்கிறோம்? காரணங்களை ஆராயும் போது நமது விழிகள் விரிகிறது. இதை ஏன் இன்று வரை நாம் எண்ணவில்லை என்று ஆதங்கம் பிறக்கிறது. வரலாற்றை முன்னும் பின்னும் சிந்தித்தால் மூச்சு கூட நின்று போய்விடும். ரஷ்யா 10 ஆண்டுகள், உள்நாட்டு இனக்குழு 7 ஆண்டுகள், தாலிபான் 6 ஆண்டுகளும், இப்பொழுது அமெரிக்கா மற்றும் நேட்டோ பிடியில் சிக்கி தவிக்கும் ஆப்கானிஸ்தான். ஒரு காய்ந்த பூமியை ஆள்வதற்கு ஏன் இத்தனை பூதங்கள்? எதற்கும் உதவாத இந்த நாட்டை கைப்பற்ற ஏன் இவ்வளவு போட்டியும் சண்டைகளும்? சிந்திப்போமா? இந்த பூதங்களின் கடந்த காலத்தை கொஞ்சம் தொட்டு பார்த்தால் மெய்சிலிர்த்து போகலாம். இந்த பூதங்களின் சித்தாந்தம் அதிகாரம், பணம், பொருள் இவற்றையே கொண்டு செயல்படும். இதை கைப்பற்ற எந்த எல்லை வரையும் வரைமுறை இல்லாமல் செல்வார்கள். கியூபா, ஈராக், ஆப்கானிஸ்தான், ஈரான் இவை கடந்த கால வரலாற்றின் பல சான்றுகள். சரி தவறு என்பதை விட இந்த பூதங்களுக்கு லாபம் நஷ்டம் மட்டுமே தெரியும். அதுவும் சுய லாபம் மட்டுமே தெரியும். புதையலை பற்றி தெரிந்தால் பூதங்களை பற்றி முழுமையாக தெரிந்துவிடும். ஆப்கானிஸ்தானின் ஹிந்துகுஷ் மலைத்தொடரை 80% தனக்குள் கொண்டுள்ளது. இந்த மலைகளில் இருந்து கிடைக்கும் நீர்வளத்தை மற்ற நாடுகள் பயனடைகின்றன. இந்தியா கூட சல்மா என்ற அணையை $180 மில்லியன் கட்டுகிறது. இது 35,000 ஹெக்டேர் விவசாய நிலத்திற்கும் 40,000 ஹெக்டேர் பாசனத்திற்கும் பயன்பட போகிறது. இது 42 மெகாவாட்ஸ் மின்சாரமும் தயாரிக்க முடியும். ஏன் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகள் இந்த நாட்டிற்கு உதவ முன்வருகிறது? சிந்திக்கலாமா? ஆப்கானிஸ்தானில் நீர்வளம் மட்டும்தான் உள்ளதா? கனிம வளம், எரிபொருள் சாரா கனிமங்கள், எண்ணெய் வளம், எரிவாயு வளம், திரவநிலை இயற்கை வாயு, உலகிற்கே பயன்படக்கூடிய விலை மதிக்க முடியாத வளங்களை புதையலாக கொண்டுள்ளதால் தான் இந்த பயங்கரவாத பூதங்களின் படையெடுப்பும் பாசமும் என்றால் நம்புவீர்களா? உண்மையை மறைக்கத்தானே தீவிரவாதம், அடிப்படைவாத ஆப்கான் என்ற கட்டுக்கதையும் புனைக்கதைகளும். USGS என்ற இணையதளங்கள் வெளியிட்ட ஆப்கானின் வளங்களும் எரிபொருள் சாரா கனிமங்களும் தாமிரம், மென்வெள்ளி, போன்றியம், பாதரசம், குரோமைட், கிராபைட், பொட்டாஸ், அர்மன் மூலங்கள், யுரேனியம், தேரியம், கந்தகம், அஸ்பெட்டாஸ், அலுமினியம், இரும்பு, துத்தநாகம், மெல்லிலியம், அரிகட்லி, செலட்ஸ், புளோரைட், ஹாலைட், டாலட், மேக்னசைட், கண்ணாடி, மண், சுண்ணாம்புக்கல், குறுமண், பளிங்குக்கல் இதுபோன்ற எண்ணற்ற எரிபொருள் சாரா கனிம வளங்களையும். எண்ணெய் வளத்தை பற்றி சொன்னால் வடக்கு, தெற்கு, மேற்கு என்று ஆப்கானிஸ்தானின் திரும்பும் திசையெல்லாம் செழித்து பதுங்கி இருக்கும் எண்ணெய் வளம் உலக நாடுகளின் அனைத்தையும் பூர்த்தி செய்துவிடும் என்பதை வியப்பை கொடுத்து ஆய்வாளர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் திகைப்பில் ஆழ்த்தியுள்ளது. நாள்தோறும் புதிய தகவல்களை தந்து கொண்டே இருக்கிறது. சீனாவும் அதன் பங்குக்கு களத்தில் இறங்கி ஆய்வுகள் பல செய்கிறது. பூதங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. இப்போது சொல்லுங்கள், ஆப்கானிஸ்தான் ஏழை நாடா, இல்லை ஏழையாக ஆக்கப்பட்ட நாடா? தீவிரவாதத்தை வளர்த்து அதையே காரணம் காட்டி இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் பழி போட்டு குளிர்காயும் இந்த பயங்கரவாத பூதங்களை பாரீர். அரபு தேசங்களின் மீது போர் தொடுத்து அந்த நாட்டின் வளங்களை கொள்ளையடிக்கும் இந்த பயங்கரவாதிகளின் தத்துப்பிள்ளைதான் உலகில் உள்ள தீவிரவாதிகளின் குழுக்கள். கொஞ்சம் சிந்திப்போமா?